வணக்கம். குருபவன் பேச்சைய போறாரு 1/6/2026 அன்று இரவு, அதாவது 2ஆம் தேதி விடிய காலை 1:50 பேசி ஆகுறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. தன்னுடைய உச்ச வீட்டுல ஒரு வருட காலகட்டங்கள் இருப்பாரு. மீன ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுல உச்சமாகிறாரு. எப்பவுமே குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஸ்தானத்துல இருந்தால் சிறப்பு. அவருடைய பார்வை வரும் இடங்கள் எங்க இருந்தாலுமே அது தோஷ நிவர்த்தி ஆகும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுல உச்சமாகிறாரு. 9ஆம் ஸ்தானத்தை பாக்குறாரு, பாகிஸ்தானத்தை. அதே போல மகரம்ங்கிற 11ஆம் ஸ்தானம் லாபஸ்தானம். அப்புறம் ராசியவே பாக்குறாரு, மீன ராசியே பாக்குறாரு. அப்ப இது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்ல மீனத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கல்வியில ஒரு உயர்வு கிடைக்கும், உயர்கல்வி யோகம் உண்டு, விருதுகள் வாங்கக்கூடிய அமைப்பு, மனசு புத்தி தெளிவா இருக்கக்கூடியது, நல்ல காரியங்களை சாதிக்கக்கூடிய காலகட்டம், திருமண வைபவங்கள் நடக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, கல்வியில உயர்வு, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது கரெக்டா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம், வம்பு வழக்குகள் தீரும், கடன் சுமை குறையும், கடன் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல முடிவுக்கே கூட வந்துடும். அதே போல வீடு வாகனங்கள் இதுல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். புதிதா வீடு வாகனங்கள் இடங்கள் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் சொத்து சேர்க்கக்கூடிய காலகட்டங்கள், அதே மாதிரி நகைகள் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் அனுகூலங்கள் கிடைக்கும். லாபங்கள் பெருகும். எந்த தொழில் எதை தொட்டாலும் தொடங்குற மாதிரி, எந்த தொழில் செய்தாலுமே வெற்றி அடைகிறது வரும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, தொழில ஒரு உயர்வு கிடைக்கிறது, லாபங்கள் நல்லபடியா இருக்கும். எப்பவும் இல்லாம 2 மடங்கு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது சரியான முறையில எப்பவுமே ராசிக்கு பார்வை இருந்துச்சுன்னா இந்த பணம் பொருளாதாரத்தில ஒரு சரியான முறையில அதை சேமிக்கிறதையோ அது மாதிரி செய்வாங்க. இல்லைன்னா விரயங்கள்லாம் அதிகமா வரும். அப்ப விரயங்கள் கண்ட்ரோலா இருக்கும், பயணங்கள் அதிகமாகும். அந்த பயணத்தின் மூலமா நன்மைகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், உயர் பதவிகள் கிடைக்கும். அதே போல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த நேரத்துல அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். வாழ்க்கையில போராட்ட ஒரு ரொம்ப கஷ்டத்திலே இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு 5ஆம் வீட்டுல உச்சமா வர்றப்ப நிறைய நன்மைகள் அவங்களுக்கு நடந்துரும். அதனால இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துரும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் முடிவுக்கு வந்துடும். கடன் சுமை எல்லாம் குறைஞ்சிரும். பொருளாதாரம்ங்கிறது நல்ல பலம் கிடைக்கும். அதாவது ஒரு அமைதியான சூழ்நிலை குடும்பத்துல சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கிடும். ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும். அதனால மீனத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம், அந்த 5ஆம் வீட்டுல உச்சம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம்.